ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு பெரிய லாங் கேப்க்கு அப்புறம் உங்க எல்லாரும் மீட் பண்றதுல ரொம்ப ஹாப்பி. ஸோ இதுக்கப்புறம் தொடர்ந்து நம்மளோட சேனல்ல வீடியோஸ் அப்லோட் ஆக போகுது. அதுக்கான ஒரு அப்டேஷனா தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் போஸ்ட் பண்றேன். இதுவரையிலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம சேனல்ல இருந்து எக்ஸிட் ஆகாம சப்ஸ்கிரைபர்ஸா இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட் தொடர்ந்து இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் கற்றுக்கிட்ட விஷயத்த சொல்லிக் கொடுக்கணும்னு இந்த யூடியூப் பிளாட்ஃபார்ம் வழியாக நான் இந்த சேனலை கிரியேட் பண்ணேன். அதை தொடர்ந்து நடத்தணும்னு ஆசைப்படுறேன். ஸோ மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டையும் இன்ட்ரெஸ்டையும் எனக்கு தெரியப்படுத்துங்க. இது மூலிமா நிறைய பேர் பயனடைவாங்கன்னு நினைக்கிறேன். இதுவரையிலும் நம்ம AutoCAD, SketchUp இப்படி தான் பார்த்துட்டு இருந்தோம். அடிஷ்னலாக இப்போ Revit, 3ds Max இதெல்லாமும் பார்க்க போகிறோம். ஸோ இதுவரையிலும் டூல்ஸை வச்சு எப்படி எப்படி யூஸ் பண்ணுறதுன்றத நல்லா நம்ம லேர்ன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ஒரு ரெஃப்ரெஷிங்காக அகெயின் பேக் நான் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக 3D மாடல்ஸை எப்படி கிரியேட் பண்ணுறது, அழகழகான பில்டிங்ஸை எப்படி கிரியேட் பண்ணுறது, இதுதான் நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்க போகிறோம். அதாவது எப்படின்னா AutoCAD பிளான்ல இருந்து எப்படி SketchUpலையும் Revitலையும் 3ds Maxலையும் 3D பில்டிங்ஸை கிரியேட் பண்றது, இதுதான் நம்மளுடைய அப்கமிங் வீடியோஸ். ஓகே, ஸோ கூடிய சீக்கிரத்தில் நான் அப்லோட் பண்ணிடுவேன். ஒரு வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த குரூப் மூலிமா யூடியூப்ல இருக்கிற வீடியோஸ் சம்பந்தப்பட்ட டீட்டெயில்ஸையும் ஃபைல்ஸ் ஏதாவது நான் அனுப்பணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதையும் நான் உங்களுக்கு இந்த கம்யூனிட்டி குரூப் மூலிமா அனுப்பிடுவேன். அது மட்டும் இல்லாம இதுலயே நமக்கு டவுட் கிளாரிஃபிகேஷன் அப்படின்ற இன்னொரு குரூப்பையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த குரூப்ல நீங்க ப்ராக்டிஸ் பண்ற டிராயிங்ஸை நீங்க ஷேர் பண்ணி டவுட்ஸ் கேட்கலாம். எனக்கு இந்த இடத்துல டவுட்டா இருக்கு, எப்படி பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சா நான் கண்டிப்பா சொல்லி கொடுத்துருவேன். அப்படி எனக்கு தெரியலனாலும் நம்ம டீம்ல இருக்க நம்முடைய குரூப்ல இருக்கிற மற்ற இன்ஜினியர்ஸும் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஸோ இது மூலியமா எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிறவங்க, ஃப்ரெஷரா இருக்கவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிட்ட மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கும்னு நான் நம்புறேன்.